சுமார் 1,80,000 கோடி பெறுமதியான குதிரைகள் வந்து கட்டாரில் மாட்டுப்பட்டு போய் நிற்கிறது உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி பத்திரமா அங்கேருந்து வெளியேற்றப்பட்டது என்ற விஷயத்தை தான் நாங்கள் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா வியான்சா பிளேன்ஸ் போர்ட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனல் விமானம் மற்றும் விமானத்துறை சார்ந்த செய்தி தகவல், அதோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், விமானத்துறையில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உங்களோட பார்வைக்கு கொண்டு வர்ற சேனல். ஒவ்வொரு வருஷமும் டோஹாவில் வந்து ஈக்வெஸ்ட்ரியன் ஈவெண்ட்னு சொல்லி ஒன்று நடக்கும். அப்படி என்ன அது இந்த குதிரை பந்தயங்கள், குதிரை ஏற்றங்கள், இப்படியான விடயங்களை தான் நாங்கள் ஈக்வெஸ்ட்ரியன்னு சொல்லுவோம். இந்த ஈவெண்ட் ஒவ்வொரு வருஷமும் டோஹாவில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது. எல்லா நாடுகளில், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகள்லையும் குதிரை வளர்ப்பு, குதிரை சார்ந்த ஆட்கள் வந்து இந்த நாட்டுக்கு, இந்த ஷோவுக்கு வருவாங்க. இதை வந்து குளோபல் சாம்பியன் டூர் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த போட்டி அங்கே நடந்து கொண்டிருக்குது. இந்த வருடமும் இந்த போட்டியில் பங்கு பெற்றதுக்கு 147 குதிரைகள் வந்து பல நாடுகளில் இருந்து கட்டாருக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. இதுக்கு நடுவில் தான் அங்கே யுத்தம் ஆரம்பித்தது. ஈரானுக்கும் அமெரிக்குமான யுத்தம் ஆரம்பித்தது. இந்த தருணத்தில் மத்திய கிழக்கு நாடுகளோட வான்பரப்பு மூடப்பட்டதுனால அந்த குதிரைகளும் அங்கேயே சிக்கப்பட்டு போயிட்டுது. குதிரைகள் வந்து குறிப்பாக இந்த சத்தங்களை அதுகளெல்லாம் தாங்கி கொண்டு வாழக்கூடிய சூழ்நிலையில் இல்லாததுனால இந்த குதிரைகளை பத்திரமா வான்பரப்பு திறக்கப்படும் மட்டும் பத்திரமா பார்த்து கொண்டாங்க. வான்பரப்புகள் அப்பப்போ துறக்கப்படுறதும் தெரியும். அந்த தருணங்களில் தான் அங்கே சிக்கி இருக்கிற சுற்றுலா பயணிகள், மற்றபடி அவங்களுக்கு தேவையான பொருட்கள், ஏற்றுமதி செய்ய வேண்டிய பொருட்கள் அப்படி வெளியேற்றப்படுது. அந்த வகையில் சிக்கப்பட்ட இந்த 147 குதிரைகளும் பெல்ஜியம் நாட்டுக்கு பத்திரமா கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்குது. இந்த குதிரைகளை வந்து கட்டார் ஏர்வேஸுக்கு சொந்தமான குவீன் ஆஃப் ஸ்கை, அதாவது ஆகாயத்தின் ராணி அப்படி என்று அழைக்கப்படுற போயிங் 747 மற்றும் 777 விமானங்கள் மூலமாக இந்த 147 குதிரைகளும் பெல்ஜியம் நாட்டுக்கு பத்திரமா கொண்டு போய் சேர்த்திருக்கணும். இந்த குதிரைகளை கொண்டு போகிறது சாதாரணமாக கொண்டு போக முடியாது. ஒரு ஸ்டால் மாதிரியான ஒரு கட்டமைப்பில் குறிப்பாக 2 குதிரை அல்லது 3 குதிரை இந்த ஸ்டாலில் இருக்கும். அதை வடிவாக்காக பண்ணி அதற்கேற்ற மாதிரி கொண்டு போகணும். இல்லாட்டி அதுகள் வானத்தில் ஏறைக்குள்ளேயும் சரி, இறங்கைக்குள்ளேயும் சரி, விமானம் இந்த ஏறி இறங்கைக்குள்ளே மற்றது அங்கே ஏற்படுற அதிர்வுகள்லையும் இந்த குதிரைகள் வந்து பயப்படும். அதனால நிறைய வருத்தங்கள் வரும். அது சாகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட, அந்த ஃபிக்ஸ் மாதிரியான வருத்தங்கள் வந்து சாகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட இருக்குது. இதை எல்லா விமானத்திலையும் ஏற்ற முடியாததுனால இந்த 2 விமானங்களூடாக கட்டாரில் இருந்து பெல்ஜியமுக்கு பத்திரமா கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்குது. இந்த குதிரைகள் வந்து ஒரு குதிரை வந்து கிட்டத்தட்ட 50 கோடியிலேருந்து 150 கோடி மட்டும் பெறுமதியானது அப்படின்னு கணிக்கப்படுது. அந்த வகையில் குறைந்தபட்சம் பார்த்தா கூட இலங்கை பெறுமதிக்கு சுமார் 60,000 கோடி பெறுமதியானது இந்த குதிரைகள். அதிகபட்சமாக 1,80,000 கோடி பெறுமதியான இந்த குதிரைகள் பத்திரமா இவ்வாறு கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்குது.